இப்போ பாசம்னா என்னன்னு பாருங்களேன். இங்கே வராங்க பாருங்களேன், பறந்து வராங்க பாருங்க, எவ்வளோ பாசமாக எவ்வளோ வேகமாக. அவன் அந்த தெரு லாஸ்ட்டு கடைசியில் இருக்கான். என்னோடய குரல் கேட்டு என்ன வேகமாக ஓடி வரா பாருங்க. வந்த உடனே நான் வந்துட்ட சந்தோஷம், என் கையில் எதுவுமே இல்லை, வெறும் கையில் தான் போகிறேன். ஏன்னா நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நாய்களுக்கு போகிறதுக்காக நான் போனேன். என் கையில் சாப்பாடு அவங்க கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பாசத்தை பாருங்களேன், அப்படி ஒரு பாசம். இந்த பாசத்துக்கு நிகராக எதையுமே ஒப்பிட முடியாது. இந்த பாசம், இவ்வளோ பாசம் மனிதர்கள்கிட்ட காட்டினதுனால தான் இந்த நாய் இனத்தை நம்ம காட்டுக்குள்ளேருந்து நமக்கு பாதுகாப்புக்காக, நம்ம பாசத்துக்காக நம்ம காட்டுக்குள்ளேருந்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போது எல்லாமே வீட்டு விலங்காக வச்சுருக்கும்போது நாயும் நம்ம வீட்டு விலங்காக வச்சுருந்தோம். ஆனால் வீட்டு விலங்குலேயே செல்லப்பிராணியாக நாயை மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன் எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்லன்னா, இந்த பாசம் மட்டும் இல்லை, நமக்கு பாதுகாப்பு, உயிரை கொடுத்து நம்ம காப்பாற்றுற பாதுகாப்புக்காக தான் அவனை நம்ம எதுவுமே உண்ணாமல் நம்ம வச்சுருந்தோம். இப்படிப்பட்ட நாய்கள் தான் இன்றைக்கி கேட்பாரற்று தெருவில் இருக்குது. ஆனால் இந்த நாய்க்குட்டி அதிர்ஷ்டக்காரன். இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாய்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அடிக்கிறவங்க யாரும் அடிக்க விட மாட்டாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க இந்த தெருவுக்காரங்க. அதனால் இந்த தெருநாயாக இருந்தாலும் இந்த குட்டிக்காரப்ப அதிர்ஷ்டசாலி தான். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.